தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாடும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. ஆ மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேளையா. இப்போ இந்த கலியுகத்தில் வந்து முருகனுடைய யுகமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தா வந்து இளைஞர்கள் மத்தியில் வேல் மாறல் குத்திக்கிறாங்க. வடபழனி முருகன் கோயிலெலாம் போகும்பொழுதெல்லாம் அந்த முதல் படம் பேர் சுப்பிரமணியம்னு வரும். இது வந்து இயற்கையாகவே நமக்கு அமைச்சு கொடுத்தாரு முருகர். இந்த மாதிரி மிராக்கள்ங்கிறது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அதனாலவே என்னவோ தெரியாது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு சென்னைக்கு வந்து நிறைய சிரமப்பட்டிருக்கிறேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா முருகர் நம்புங்க, நல்ல வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை. குமுத பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். தைப்பூசம் வரப்போகுது. அப்பன் முருகனை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்பன் முருகனுடைய அருமை பெருமைகளை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்காங்க பாடகர் வேல்முருகன் ஐயா. அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து அப்பன் முருகனின் அருள் பெருமைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உலகத்தில் இருக்கிற முருக பக்தர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். அதுவும் குமுத நேயர்களுக்கு முக்கியமாக சொல்லணும். ஏன்னா குமுதத்தினுடைய பக்தி சேனல் வந்து நிறைய பார்வையாளர்களும் சரி நேயர்களும் சரி பார்த்து நிறைய நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் நானும் ரசிகர். அதனால் என்னைக்கு குமுத மூலமாக வந்து மக்களை சந்திக்கிறதுல, அதுவும் பக்தர்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி சார். சார் இப்போ வந்து தைப்பூச திருவிழா வரப்போகுது. அப்பனுடைய முருகப்பெருமானின் அருள் பெருளை வந்து முதல்ல உங்களுடைய தைப்பூச பாடல்லேருந்து நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் தைப்பூச பாடல் கேட்டு ரசித்த ஒரு பாடல் தான் ஐயா மதுரை சோமு ஐயா அவர்கள் பாடினது. தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாடும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாடும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேளையா. மருதமலை மாமணியே முருகையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உண்மையே சொல்லணும்னா இந்த பாடல்களை நாங்கள் எத்தனை முறையோ கேட்டிருக்கோம் சார். ஆனால் உங்களுடைய இந்த வாய்ஸில் கேட்கும்போது அப்படியே முருகருடைய அருள் வந்து எங்களுக்கு நேரடியாக கிடைச்ச மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம தைப்பூசத்துக்கு முருகன் பெருமாளை வரவேற்றாச்சு. அடுத்ததான் வந்து உங்களுடைய பேர்லேயே வந்து முருகப்பெருமான் குடியிருக்காரு ஐயா, வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேல்முருகன் பேர் வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? ஆக்சுவலாக என்னென்னா, எங்களுடைய ஊர் வந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்காவில் இருக்கிற முதனை கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிராமத்து பக்கத்தில் வந்து வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய வள்ளலாருடைய கோயிலும் இருக்குது. வள்ளலார் பிறந்த ஊர் மருதூர் அப்படின்ட்டு பக்கத்தில். அப்போ அங்கேயும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க. மிக சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் கொண்டாடுவாங்க. பல லட்சம் மக்கள் வந்து ஒன்று கூடி தைப்பூச திருநாளை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி எங்களுடைய ஊர் பேர் வந்து முதல் நெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில், இப்போ வந்து முதனைன்னு மறுவிடுச்சு. அங்கே வந்து தைப்பூச திருநாளில் 1980 வந்து அந்த தைப்பூசத்தில் வந்து கரெக்டாக பூசத்தில் அந்த வேல் வந்து நீராடுவாங்க கடவுவான் காட்சியளிக்கும் பொழுது. அப்போ அந்த டைமில் வந்து நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஃபேமிலியெல்லாம் தைப்பூசத்தில் பிறந்தவன், அதனால தானே உனக்கு அன்னைக்கே பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேல்முருகன் பேர் வச்சதுனால என்னவோ தெரியல. அது முருகருடைய அருளால் நிறையா முருகர் பாடல் பாடுறதுக்கும் பக்தி பாடல் பாடுறதுக்கும், சமீபத்தில் நம்மளுடைய வேல் மாநாடு நடந்தது பழனியில், அங்கே பாடுறதுக்கு தமிழக அரசு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து வருஷா வருஷம் சஷ்டிக்கு 6 நாள் விரதம் இருந்து அங்கே பாடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சூரசம்காரத்துலேயும் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஏன்னா சூரசம்காரத்தில் இது வரைக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேசமங்கரக்கரசி அவங்களுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டில் வந்து எனக்கு அங்கே பாடுறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் 2 ஆண்டுகளும்
அவங்களோட பயணித்து பாடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அருமை. இதெல்லாம் வந்து முருகருடைய அருளால் தான். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து முருகருடைய அருள் பத்தி நெறைய பேசிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பெயர்கள் பத்தி. சரி ஐயா, இப்ப வந்து முருகருடைய யுகமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, மத்த கடவுள்களுடைய வழிபாடு ஓரளவு பேசப்பட்டது. ஆனா இந்த கடந்த நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கடந்த ஒரு 2 வருடங்கள், 1 வருடமா எங்க பார்த்தாலும் முருகர், முருகர், முருகர். அப்ப முருகர் யுகமா இது மாறிக்கிட்டு இருக்கா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு யுகம்னு சொல்லுவாங்க. ம். இப்போ இந்த கலியுகத்தில் வந்து முருகருடைய யுகமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தா வந்து இளைஞர்கள் மத்தியில் நிறைய அந்த முருகர் வழிபாடு அதிகமாக பார்க்கப்படுது. அதுலேயும் வந்து அந்த வேல் வந்து அழகாக கையில் காட்டு குத்திக்கிறாங்க, வேலுடைய சிம்பிள் குத்திக்கிறாங்க, மயில் குத்திக்கிறாங்க, வே மயிலுடைய இறகு குத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலுடைய வேல் மாறல் குத்திக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து ரொம்ப இப்போ எந்த கோயிலுக்காவது முருகன் கோயில் நம்ம போகிறோம்னாக்க கூட்டம் அதிகமாக பார்க்குறோம். அந்த கூட்டத்தில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பெண்களாலும் சரி, ஆண்களாலும் சரி. இப்போ முன்னெல்லாம் வந்து தேட்டரில் நிறையா வந்து இளைஞர்கள்லாம் போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. அதிகமாக வெள்ளி செவ்வாய் அப்படின்னாவே பொதுவாக முருகருக்கு உகந்த நாள் எந்த நாளாக இருந்தாலும் போயிடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளையும் போய் சாமி கும்பிட்டுறாங்க. வடபழனி முருகன் கோயிலெலாம் போகும்பொழுதெல்லாம் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 2000 பேர் இளைஞர்களை நம்ம பார்க்க முடியுது. ஒரு 5000 பேரை பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து முருகர் மேலே அலாவிதமான பக்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞர்களே. அதனால் இப்போ வந்து எல்லாரும் முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்பன் முருகன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்திய அதிசயங்கள்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் நிகழ்த்தியிருக்காரு. அதில் வந்து எனக்கு முதல் படம் வந்து பெரிய எனக்கு ஒரு இதுதான். ஏன்னா பிறந்தது பாட்டி சொல்லியிருக்கிறாங்க தைப்பூசத்தில் பிறந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பேர்லேயே ஒரு படம் படம் வருது. அந்த படத்தில் திருவிழாவில் பிறந்ததால என்னவோ தெரியல, திருவிழா பாடல் பாடுறதுக்கும் வாய்ப்பு. அதுலேயும் வந்து நம்மளுடைய தாய் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, முருகனுடைய தாய் வந்து மீனாட்சி அம்மன். அப்போ மீனாட்சி அம்மனுடைய இருக்கிற அந்த மீனாட்சி அம்மனுடைய கோபுரத்தை பற்றி வரியாக அப்படி பாடி, மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் பாடுறதுக்கு அந்த முதல் படம் பேர் சுப்பிரமணியபுரம். சுப்பிரமணியம்னு வரும். இது வந்து இயற்கையாகவே நமக்கு அமைச்சு கொடுத்தாரு முருகர். அந்த மாதிரி இந்த மாதிரி மிராக்கள்ங்கிறது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அதனாலவே என்னவோ தெரியாது, பாடின படங்கள் எல்லாமே ஹிட்டு. தொடர்ந்து எல்லா பாடல்களும் ஹிட்டு. அதே மாதிரி இப்போ நான் சொன்னது தான், ஒவ்வொரு முருகன் கோயில்லையும் வடபழனி முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி. நான் எங்கேயோ பிறந்தேன். ஆனால் வடபழனி முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு, நாளைக்கு கும்பாபிஷேகம்னா இன்றைக்கி அருமை நண்பர் ஜேஎஸ்கே கோபி சார் அவர் வந்து டக்குன்னு ஆஃபீஸில் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அமைச்சர் வராரு, அமைச்சர் சொல்கிறாரு. அதேமாதிரி நம்ம தேசமங்க இருக்கிற அம்மாக்கிட்டே சொல்கிறாரு, நாளைக்கே இவங்களுக்கு காலையில் ஒரு ஸ்லாட்டு கொடுத்து பாட வச்சிடலாம் கும்பாபிஷேகம்னு. கலசத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அங்கே நம்ம பாடல் பாடுறோம் நம்மளுடைய குழுவோட. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுப்பனை. இந்த கோயிலுக்கு வந்து முருகரை பார்க்க முடியாதான்ட்டு கியூவில் தவம் கடந்து வராங்க. அங்கே மேலே கோபுரத்தில் உட்காந்து நம்ம பாடுற வாய்ப்பே கொடுத்தாரு முருகர். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு செய்கிற மிராக்கள் தான். அதேமாரி திருச்செந்தூரில் இப்போ அந்த போக முடியுமா, அந்த முருகரை பார்த்துட முடியுமா அப்படின்னு மணிக்கணக்கில் 10 மணி நேரம், 5 மணி நேரம், 8 மணி நேரம் அந்த கியூவில் நின்று பார்க்க முடியாமல் அவ்வளோ சிரமப்பட்டு முருகனை தரிசிட்டு வராங்க. அங்கே போனாலே நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு, அந்த மாதிரி சூழ்நிலை 6 நாள் முருகருக்காக பாடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கொடுப்பனை. அவரை புகழ்ந்து நம்ம பாடுறது, அப்புறம் அந்த சூரசம்ஹாரத்தில் பாடுறதுங்கிறது, அதுக்கப்புறம் பழனியில் வேல் மாநாடு, பழனியில் தைப்பூசத்துக்கு பாடுறது, இப்படி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சிறுவாபுரி முருகன் கோயிலில் திருக்கல்யாணத்தில் பாடுறது, இந்த மாதிரி பல்வேறு சூழல்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கார். இதை விட நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிரமத்திலையும் ரொம்ப கஷ்டத்துலேயும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சென்னைக்கு வந்து நிறைய சிரமப்பட்டிருக்கிறேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க என்னுடைய அந்த வறுமை எல்லாமே. அந்த வறுமையை கடந்து நான் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அது முருகர் கொடுத்தது தான். இதை விட நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க்கையை கொடுத்தவரே முருகப்பன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்கய்யா. இப்போ வந்து தைப்பூசம் வரப்போகுது இல்லையா? இந்த தைப்பூசத்துக்கு சிறப்பு வழிபாடுகள் என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்ல முடியுமா?
அதான் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க, தைப்பூசம் வர்றதுக்கு அப்பயே வந்து அந்த 48 நாள் விரதங்கள் இருப்பாங்க. ம். சில பேர் வந்து 11 நாள் விரதம் இருப்பாங்க. ம். சில பேர் வந்து 22 நாள் விரதம் இருப்பாங்க. ஓகே. அந்த 7 நாள் விரதம் இருப்பாங்க. ம். அது அவங்கவங்களுடைய சூழ்நிலை பொறுத்து, அவங்க வேலைகளை பொறுத்து. ஏன்னா சில பேர் வந்து ஆஃபீஸில் வேலையில் இருப்பாங்க, இல்லை வெளியில் வந்து ஏதாவது பல்வேறு சூழல்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த விரதங்கள் கடைபிடிக்கிற சூழ்நிலைகள் அமையாது. ம். அதனால் விரதங்கள் யாருக்கெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான நாட்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க. 48 நாள், 20 நாள், 21 நாள், 11 நாள், 7 நாட்கள்னு இந்த மாதிரி நம்ம விரதங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி நான்வெஜ் எப்பயுமே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம் நான்வெஜ்ஜுங்கிறது வந்து எந்த இறைவனுக்குமே வந்து அது ஒத்து வராது தான். ஏன்னா இன்னொரு இறந்த ஒரு உணவை நம்ம சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து அது எப்பொழுதுமே அது நம்ம உடலுக்கு தீங்கானது தான். இருந்தாலும் நான்வெஜ் இல்லாமல் அவங்க வந்து சுத்தம் பத்தமாக நம்மளுடைய இயற்கை உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாவே போதும். அதான் வள்ளலார் சொல்வார் எப்பொழுதும், காற்றுல கூட ஸ்பீடாக நடந்துடாத, அதில் இருக்கிற ஒரு கொசுவோ ஈவோ நம்ம மேலே பட்டு இறந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு மூச்சு காற்றை கூட ரொம்ப இதுவாக விடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் நம்மலாம் இப்படி இருந்தால் தான் நம்மலாம் சந்தோஷமாக இருக்க முடியும், நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக நிறையா விரதங்கள் முறைகள் கடைப்பிடிப்பாங்க. அதேமாரி வேல் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது காலையில் வந்து முருகருக்கு வந்து நெய் வைத்தியங்கள் பண்ணிவிட்டு அது முருகருடைய ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. அந்த ஸ்லோகங்கள் சொல்லலாம். எப்பயுமே செவ்வாய் வெள்ளியில் வந்து நம்மளுடைய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுவாங்க. இப்படி அவருடைய ஓம் சரவணபவாய நமக இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்படி மந்திரங்களும் ஸ்லோகங்களும் பாடல்களும் வேல்மாறலும் இதெல்லாம் சேர்ந்து முருகர் முன்னாடி வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவருக்கு வேல் பூஜை பண்ணிவிட்டு பால் அபிஷேகம் கொடுத்துட்டு நெய் அபிஷேகம் கொடுத்துட்டு அவரை வந்து நம்ம வழிபடும் பொழுது அந்த 48 நாளும் அந்த பூசத்தில் நம்ம என்ன நினச்சி வேண்டி நம்ம தைப்பூசத்தில் வந்து சில பேர் வந்து அருகண்டன் காவடி எடுப்பாங்க. பெரிய பெரிய காவடி உடம்பு பூரா அழகுத்துட்டு சில பேர் நாக்கில் வேல் ஏற்றிட்டு போவாங்க. சில பேர் வந்து காவடி எடுப்பாங்க. சில பேர் வந்து நார்மலாகவே வந்து குழந்தைகள் தொட்டில் காவடி எடுப்பாங்க, கரும்பில் வச்சு எடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து மலேசியா பத்கே முருகன் மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டில் ஒருத்தவங்க மட்டுமே கரும்பில் கட்டி தூக்கிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் மனைவியும் கரும்பில் கட்டி, ஏன்னா வேண்டியிருப்பாங்க, அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை பாக்கியம் இருந்ததுன்னா அந்த குழந்தையோடு நான் வந்து தொட்டிலில் கட்டி நான் வந்து படிக்கட்டி ஏறி உன்னுடைய சன்னதிக்கு வரேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. அதேமாரி விமர்சையாக கொண்டாடுற நிகழ்வுங்கிறது வந்து தைப்பூசம். தைப்பூசம்ங்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடுகளில் எல்லா நாடுகள், லண்டனில், அமெரிக்காவில், ஜப்பானில், மலேசியாவில், சிங்கப்பூரில், இப்படி பல்வேறு நாடுகளில், மொரிஷியஸில் 150 முருகன் கோயில் இருக்குது. கிட்டத்தட்ட அவ்வளோ முருகன் கோயில் இருக்குது. எல்லாரும் இந்த விரதங்களை கடைபிடித்து அந்த தை மாதத்தில் தைப்பூசத்தில் வந்து அவங்க சரியாக அந்த விரதத்தை கடைபிடித்து முடிக்கும் பொழுது அவங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுது. அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கும். சூப்பர் சார், சூப்பர். அதாவது வந்து தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கடல் கடந்தும் முருகனுடைய பெருமைகள்லாம் வந்து பரவிக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. அப்பன் முருகப்பெருமானுக்காக நீங்கள் எழுதி பாடின பாடல் ஏதாவது இருக்காயா? நிறைய இருக்குது. ஓ சூப்பர் சூப்பர். நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்கள் முதலா அப்பன் முருகனுக்காக எழுதிய பாடல்? நான் எழுதலை, நிறைய மற்ற பாடல்கள் தான் பாடியிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் வந்து இப்போ தைப்பூச காவடிக்காக ஒரு பாடல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். அந்த பாடலை வந்து இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக. சந்தன காவடி வாசம் சண்முகன் செவடி நேசம், புஷ்ப காவடி வாசம் முருகன் புகழை நாளும் பேசும், பால் காவடி வாசம் பன்னீர் காவடி வாசம், பக்தரை என்றும் காக்கும் நம்ம பக்தரை என்றும் காக்கும், வடபழனி ஆண்டவனை நம்புங்க நல்ல வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க, வடபழனி ஆண்டவனை நம்புங்க நல்ல வளமாக வாழ்வு வரும் உண்மைங்க, பழனிமலை முருகா, திருப்பரங்குன்றம் முருகா, திருச்செந்தூர் முருகா, சுவாமி மலை முருகா, திருத்தணிகை முருகா, பழமுதிர்ச்சோலை முருகா, மருதமலை முருகா, சிறுவபுரி முருகா, சந்தன காவடி வாசம் சண்முகன் செவடி நேசம்,
புஷ்ப காவடி வாசம் முருகன் புகழை நாடும் பேசும். அருமை அருமை அருமை. சூப்பர். இப்போ வந்து நம்ம முருகனுடைய பெருமைகள் பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம்யா. இப்போ வந்து முன்னாடி காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகரை தொழுதுட்டு தான் மற்ற எல்லா ஆமா. விஷயங்களையுமே பண்ணுவாங்க. ஆமா. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அது எல்லாமே மாறி இப்போ எல்லாத்துக்குமே முருகரை கும்பிட்றாங்களோ, வீடு நல்லா இருக்கணும், வீட்டில் நிம்மதி இருக்கணும், நமக்கு வேண்டிய வரங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முருகரை கும்பிட்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல்ல. அப்படி இல்லை, அவர் வந்து எப்பயுமே நம்மளுடைய தமிழ் கடவுளுக்கே மூத்தவர், அவங்க அண்ணன் தான். அதனால் வந்து அண்ணனை விட்டுட்டு எந்த இதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் அது என்னன்னாங்க, நானே சில நேரத்தில் கோயிலுக்கு போகும்பொழுது முதல்ல அவரை பார்த்துட்டோம்னாக்க மற்ற சாமியெல்லாம் வந்து கூட்டம் இருக்காது, பார்த்துடலாம். அவர்கிட்ட போகும்பொழுது மட்டும் கூட்டம் அதிகமாகிடுச்சுனாக்க நம்மளால் போய் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவரை பார்த்துருவோம். முருகர் சன்னதியில் விநாயகரை பார்த்துட்டு தான் போவோம், எந்த இதுவாக இருந்தாலும். ஆனால் நம்ம வந்து இப்போ நார்மல் நாளில் போகும்பொழுது நம்ம விநாயகர் பார்த்துட்டு, சிவனை பார்த்துட்டு, அம்பாளை பார்த்துட்டு முருகர் பார்க்கலாம். ஆனால் இந்த செவ்வாய் வெள்ளி இந்த சனி ஞாயிறெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எப்போ பாரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 50,000 இப்படி 1,00,000 பேர் இப்படி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியுதுனாக்க, சரி அந்த கேப் கிடைக்கும் பொழுது அந்த எப்படியாவது தரிசனம் பார்த்துட முடியாதான்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே நின்றுடும் தலைவர்கிட்ட, அவர்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒழிஞ்சு. மற்றபடி வந்து மூத்த கடவுள் விநாயகப் பெருமானை வணங்காமல் நம்ம முருகரை போய் வணங்குறது, மற்ற கடவுளை வணங்குறதுங்கிறது வந்து அந்த நம்ம முருகரே ஒத்துக்க மாட்டார். இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்க, முருகரை முதல்ல இந்த கூட்டம் இந்த மக்கள் இதுங்கிறதுனால நம்ம அவங்க வணங்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்து அப்போ போய் நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டினேன், அது எனக்கு உடனே நடந்துருச்சு அப்படின்னா ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அதாவது ஒரு முறை வந்து நான் வேண்டிக்கல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய நகைகள் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுது. அது வந்து நான் வேண்டலை, நான் பாட்டுக்கு ஏதாச்சும் நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து ஃப்ளைட்டில் உட்காந்து ஒரு ஃபோன் வந்தது. அப்புறம் பார்த்தாக்க உங்களுடைய நகைகள் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்புறம் போய் பார்த்தாக்கா அது என்னன்னாக்கா, அந்த நகையில் வந்து என்னன்னாக்கா எங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ போட்டு டாலர் இருக்கும். இது வந்து மிஸ் ஆகிடுச்சே, திரும்ப செய்ய கொடுக்கணுமே, எல்லாம் பெரிய 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 நகையை இந்த மாதிரி மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் முருகனை உன்கிட்ட கேட்கவே இல்லை, நான் அது தொலைஞ்சி 6 மாதம் ஆச்சு. நான் சும்மா எனக்கு ஒன்று நான் சாதாரணமாக வேண்டிட்டு போகலான்ட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு, அதாவது என்ன சொல்கிறது, அதிசயத்தை கொடுத்துட்ட சண்டை, இந்த இப்படி ஒரு எதிர்பார்க்கவே இல்லை, கிடச்சிதே எனக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி, அதாவது என்னுடைய மனைவி அவங்க வந்து பரதநாட்டிய கிளாஸ் எடுப்பாங்க, அதுவும் வீட்டில் போயிட்டு அந்த வீட்டில் ஏதாவது அவங்க பில் புக்கு மாதிரி அவங்கள அடித்து நாங்களாகவே கொடுத்து அதில் அவங்க சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு இது பண்ணி ஒரு அந்த ஸ்டாம்ப் பேப்பரில் அந்த அதை எடுத்துக்கிட்டு வந்து டிவிஎஸ் கம்பெனி, அந்த 2 வீலர் கம்பெனி இருக்கு இல்லையா, அங்கே போய் கொடுத்து இந்தமாரி மாத சம்பளம் இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி லோன் கேட்டு, அப்போ வந்து 10,000 ரூபாய் அந்த ஸ்கூட்டி, அதை வந்துட்டு ஒரு 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் கட்டி வாங்கியாச்சு, லோன் மாதம் கட்டுற மாதிரி. இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் ஒரு 1,000 ரூபாய் வீட்டு வாடகையில் நானும் மனைவியும் இருக்கிறோம். இப்போ அந்த வண்டி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் திரும்ப பரதநாட்டிய கிளாஸ் போகலான்ட்டு அந்த வண்டி எடுக்கலான்னு வந்த வண்டி இல்லை. என்னடா அது பட்ட பகலில் வண்டியை காணுமோன்ட்டு தேடுறோம், நாங்கள் எங்கேயுமே வைக்கல, இங்கே தானே எப்பயுமே நிறுத்தும் வந்து பார்த்தா, சரி அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற அபிராமிபுரம் இப்போ ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் கழித்து ஒரு இடத்துல ஒரு ஃபோன் வருது எனக்கு. அந்த ஃபோனை பேசிக்கிட்டே இப்படி வண்டியில் ஒரு 2 வீலரு மூடி இருக்குது, ஒரு 4-5 வண்டி இருக்குது, அதில் கவர் போட்டு மூடி இருக்குது. இப்படி பேசிக்கிட்டே, இப்போ நம்ம ஏதாவது பேப்பர் இருந்தோன்னா எழுதிக்கிட்டே பேச மாட்டோமா, ஒரு ஏதாவது இப்போ கிறுக்கிக்கிட்டே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேச்சு வாக்கில் அதுமாரி இப்படி இது பண்ணிவிட்டு இப்படி அதை ஏதோ இப்படி கீறிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறேன். அந்த கவர் கொஞ்சமாக நழுவுது, அந்த மூடி இருந்த கவர். அப்படி பேசிக்கிட்டே இப்படி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர் நம்ம வண்டி கலர் மாதிரி இருக்குது, இதுமாரி இருக்குன்னு பார்த்தா அதேமாரி ஒய் பேர் இருக்கும், கலாவேலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்குது. உடனே சார் ஒரு நிமிஷம் சார் கட் பண்ணுங்க சார் சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடித்து, அவர் சார் வண்டி நிற்கிது சார், இந்த மாதிரி நான் பார்த்தேன் சார். எங்கே பார்த்தீங்க? இந்த மாதிரி எங்கள் சரித்திரத்திலேயே வண்டிலாம் தொலைஞ்சா நேரம் காயலாம் கடைக்கு போயிடும், அப்படி கண்டுபிடிச்சாலும் 2 நாளில் கண்டுபிடிக்கணும். ஆனால் 10 நாள் 5 நாள் கழித்து
உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா உண்மையிலேயே ஏதோ இறைவனுடைய அருள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி இப்பயே இருக்க அந்த வண்டி இன்னமும் இருக்குது. ஓ, 20 வருஷம் ஆச்சு அந்த வண்டி வாங்கி. ஆனால் இருந்தாலும் அந்த டைமில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு லோனு வாங்கி வண்டி வாங்கினது எப்படி கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ அழுதுருப்போம், அந்த வண்டி இல்லாமல் நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம். ஏன்னா இந்த சென்னையில் வந்து எவ்வளோ சிரமங்களை நம்ம அனுபவிப்போம் தானே சொன்னேனே. அப்போ வந்து நமக்கு உடந்தையாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது அந்த 2 வீலர் தான் போயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா இந்த மிராக்கள்லாம் வந்து இயற்கையாகவே முருகனுடைய அருள் இருக்கிறதுனாலே என்னவோ தெரியல. அவர் வந்து அப்பப்போ ஏதாவது காட்சி கொடுத்து ஏதாவது நல்லது செஞ்சு நம்ம பண்ணுற எந்த ஒரு சில சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, சில தடங்களாக இருந்தாலும் சரி, சில அப்பயே நான் நினைப்பேன், சரி ஏதோ முருகர் வந்து காப்பாற்றிருக்கிறாரு, இல்லைனாக்கா நமக்கும் அந்த தடுங்கல் நடந்திருக்கும், நமக்கும் அந்த ஆபத்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பல முறை அதேமாரி என் வாழ்க்கையில் 24 மணி நேரமும் காப்பாற்றிட்டு இருக்கிறாருன்னா அவர் முருகர் தான். சூப்பர் 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 சார். ஆக்சுவலி இப்போ நீங்க வந்து அனுதினமும் வந்து முருகரை வந்து வழிபாடு பண்றீங்களா இப்போ வீட்ல? என்ன மாதிரி ஏதாவது பாடல் சொல்லியோ இல்ல ஸ்லோகங்கள் சொல்லியோ வழிபாடு அதுதான் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து இப்போ ஆண்களில் இது வரைக்கும் கந்த சஷ்டி கவசம்லாம் யாரும் பாடினதில்லை. ஓகே. நான் பாடி இப்போ வெளியிட்டிருக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே கந்த ஓகே. சஷ்டி கவசம் முருகருக்காக. சூப்பர் அதே சூப்பர். மாதிரி முருகருக்காக அந்த இப்போ உனக்கு 6 படை வீடு வேணாம், ம். உனக்கு எதுக்கு வீடு 6 படை, ஏம்மா என் நெஞ்சே வந்து இடம் தான், நீ அங்கே வந்து தங்கா அப்படின்னு கேட்டு பாடியிருக்கிறேன். வாவ், இந்த மாதிரி சூப்பர். ஆமாம் அந்த அந்த மாதிரி பாடலை பாட முடியுமா? வீடாறு வேண்டாம் உனக்கு, என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு. வீடாறு வேண்டாம் உனக்கு, என் நெஞ்சில் நீ தங்க ஏராள இடம் இருக்கு. என் பக்தியை விடவா உனக்கு, பழமுதிர் சோலையில் இருக்கு. திருப்பரங்குன்றத்தை ஒதுக்கு, திருப்பரங்குன்றத்தை ஒதுக்கு, என் திருத்தலமாய் இருக்கு இருக்கு. அழகா செந்தில் அழகா முருகமானை வருவான், அழகா செந்தில் அழகா முருகனே வருவான் அப்படின்னு சொல்லி. அருமை, ஆமாம் அருமையா. அந்த பாடல் வந்து நிறைய மக்கள் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் ஓகே. பல லட்சம் மக்கள் இந்த பாடல் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனாங்க. அதை கண்டிப்பா. பாடியிருக்கிறேன். ம். அதுமாரி அவருக்காக அனுதினமும் ஏதாவது ஒரு பாடல் இப்போ சீர்காழி ஐயா பாடினது அந்த உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உனை சரணடைந்தேன் கந்தையா, என்றும் நலம் அனைத்தும் பெறருள்வாய் முருகையா. தென்பழனி மலை மேலே தெண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே, என்றும் கருத்தில் இன்பம் சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. அருமை ஆமாம் அருமை. இந்த பாடல் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சூப்பர் சூப்பர். சீர்காழி ஐயா பாடல்கள், டிஎம்எஸ் ஐயா பாடல்கள், அப்புறம் நாட்டுப்புற இசை பாடல்களில் வர்ற பக்தி பாடல்கள், இந்த மாதிரி நிறைய பாடல்களை வந்து முருகருக்காக அனுதினமும் பாடிக்கிட்டே தான் இருக்கிறோம். சூப்பர் சூப்பர். அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா முருகரை பத்தி பேசினா வந்து நாள் முழுவதும் போதாது நமக்கு. வேண்டியவையும் வேண்டிய வண்ணமே கொடுக்கக்கூடிய பக்தி நிறைஞ்ச ஒரு கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான்னு சொல்லலாம். அப்பன் முருகப்பெருமானை பத்தி நம்மளுக்கு நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.